ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டுருக்கோம். ஆண்டுடைய 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஆண்டுடைய ஆங்கில மாதத்தில் 11வது மாதம் தான் நவம்பர் மாதம். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தலைவிதி மாறுவதற்கு காரணங்களே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசிக்கு எல்லா பலன்களையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், பெற முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் நவக்கிரகங்கள் தாங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நவம்பர் மாதம் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொது பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும். ஃபஸ்ட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த 2025 நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி முக்கியமாக 6 விதமான கிரக பயிற்சிகளானது நடைபெற இருக்கு. இந்த கிரக பயிற்சிகள் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை மாறப்போகுது. ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறது ரொம்ப வலுவான ஒரு கிரக பயிற்சியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வலுவான கிரக பயிற்சி நடக்கிறதுனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய யோகமானது கிடைக்குது. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி யோகம் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றுகிறது. அந்த வகையில் நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் மனிதர் வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளை காண இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் தான் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். இத்துடன் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கு. இந்த மாற்றங்கள் தான் அனைத்து ராசிகளுக்குமே பலன்களை வழங்கும் என்று குறிப்பிடப்படுது. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நவம்பர் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நிகழ இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார்.
நவம்பர் 10ஆம் தேதி வந்து புதன் பகவான் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 26ஆம் தேதி சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி தான் கிரக மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை எப்படி காண இருக்கிறீங்க அப்படிங்கிற பொது பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் என்ன பலன்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பொது பலன் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நேரத்திலுமே தகுதி குறையாமல் செயல்படணும்னு தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமையால் காரியம் உங்களுக்கு மொத்தமாக கைகூடும். அது மட்டும் இல்லாமல் சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்ததுக்கு மேலவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்சதுக்கு மேலே நிறைய ஆபத்து இல்லாமல் எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது. புதிய பொறுப்புகள்லாம் சிலருக்கு ஈஸியாக கிடைக்கலாம். வெளிநாடு வேலையில் முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமானது உடனே கிடைக்கும். குடும்பத்தில் கூட சகஜ நிலையானது காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டு வந்து சேர்வாங்க. பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனியாக செயல்பட வேண்டாம். தகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தி அப்போ தான் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நவம்பர் மாதம் நடந்துக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கையானது கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா காரியம் வெற்றியாகும். சந்திரன் சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவ அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். அதனால் கவனமாக இருக்கணும். இதே போராடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். அதற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயற்சி பண்ணும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இந்த நவம்பர் மாதம் குருவிற்கு சாமந்த மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வரணும். இதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமை வரக்கூடிய மாதம் ஞாயிறு வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் நவம்பர் 7, 8.
அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 1, 2, 28, 29. ஸோ மொத்தமாக முழுமையாக உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.